ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களே, பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் 100வது வருட விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புத லீலைகளையும் வாழ்க்கை வரலாற்றையும் உபதேசங்களையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இத்தொடரில் நாம் சென்ற முறை பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா தம்மை யார் என்று தம்முடைய குடும்பத்தினருக்கு அறிவிக்கும் சமயம் வந்துவிட்டது என்பதை பார்த்தோம். அப்படி அவருடைய தந்தையார், நீ யார் என்ற உண்மையை சொல் என்று ஒரு பெரிய கம்போடு மிரட்டிய பொழுது அமைதியாக, சுவாமி நான் சாய் பாபா என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான், நான் சாய் பாபா. இதை நாங்கள் எப்படி நம்புவது என்ற அடுத்த கேள்வி. அதற்கு அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய தந்தையார், உங்கள் குடும்பத்தின் குருவாக நீங்கள் கருதும் வெங்காவதூதர் அவருடைய பிரார்த்தனையின் பேரில் நான் உங்கள் வீட்டில் அவதரித்தேன். இது கூடவா உங்களுக்கு புரியவில்லை என்று கேட்டாராம். இந்த வெங்காவதூதர் என்ற பெயரை கேட்டவுடன் அவருக்கு உடல் வியர்த்து போனது. கையில் இருந்த கம்பு கீழே விழுந்து விட்டது. காரணம், அந்த புட்டபர்த்தி அதை சுற்றி உள்ள எல்லா கிராமங்களிலும் வெங்காவதூதர் மகா யோகீஸ்வரர் என்று எல்லோரும் போற்றி கொண்டாடும் ஒரு பெரிய ஒரு குருநாதராக விளங்கினார் ஸ்ரீ வெங்கோசா மகாராஜ். அவரை தெரியாதவர்கள் அங்கே யாருமே இல்லை அந்த பகுதியில். ஆக அவருடைய பிரார்த்தனையின் பேரில் நம் வீட்டில் அவதரித்திருக்கும் இவரா, என்னுடைய சத்யாவா வெங்காவதூதருடைய பிரார்த்தனையின் பேரில் அவதரித்திருக்கிறார், இவரா அந்த சாய்பாபா? என்னால் நம்ப முடியவில்லையே என்று ஆச்சரியத்தோடு அவருடைய கைகளில் இருந்து கம்பு கீழே விழுந்து விட்டது. பிறகு சற்று நிதானத்துடன் தன்னுடைய தந்தையார் தனக்கு சொன்னதை யோசித்து பார்த்தார். சரி, அப்படியே இருக்கட்டும், அப்படியானால் நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். என்னை வணங்குங்கள் என்று சொன்னார். இதை தெளிவாகவும் துணிவாகவும் அவர் சொன்னார். ஒரு பகவானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பின்ன எப்படி இருக்கும்? என்னை வணங்குங்கள் என்று சொன்னார். எப்பொழுது என்று ஒருவர் கேட்டாராம். வியாழக்கிழமை தோறும் குருவாரத்தில். எப்படி வணங்க வேண்டும் என்று இன்னொருவர் கேட்டாராம். உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு என்னை வணங்குங்கள். இல்லத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது புற நிகழ்வு, வெளியில் நடக்கக்கூடியது. உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது அக நிகழ்வு. அந்தரங்கம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆத்ம சுத்தி என்று சொல்வார்கள். ஆக அந்த உள்ளத்தில் தூய்மை இருந்தால்தான் இறைவனை உணர முடியும். உள்ளத்தில் உண்மை இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவரும் என்ன சொன்னார்? புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்றார். இந்த உள்ளத்தில் ஒருவருக்கு உண்மை நிலை ஏற்படும் பொழுது, உண்மையை உணரும் பொழுது, உள்ள தூய்மையை அடையும் பொழுது அவர் அந்த இறைவனை புரிந்து கொள்ளும் பக்குவம் உள்ளவராக மாறிவிடுகிறார். அதையே தான் நம்முடைய 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருமூலரும் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று சொல்கிறார். அந்த உள்ள தூய்மை இருந்தால்தான் இது எல்லாமே சாத்தியமாகும். அப்படி அந்த உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு வியாழக்கிழமை தோறும் என்னை வணங்குங்கள், நான் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றார். எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அப்பொழுதும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு வந்தது. அவருடைய சகோதரர் தந்தையாரிடம், தந்தையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் எப்படியாவது சத்யாவை உறவை கொண்டு அழைத்து செல்கிறேன், மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன், காலமும் கல்வியும் சத்யாவை மாற்றும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. அப்படி மாற்றும் பொழுது அவர் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு காலத்தில் மறந்தே போய்விடுவார். ஆகையால் மேல் படிப்பு படிப்பதற்காக நான் சத்யாவை உறவை கொண்டு அழைத்து செல்கிறேன், நீங்கள் அவரை பற்றி கவலைப்படாதீர்கள், வயதான காலத்தில் நீங்களும் தாயாரும் நிம்மதியாக இருங்கள், நான் சத்யாவை அழைத்து செல்கிறேன் என்று அவருடைய சகோதரர் தந்தையாரை சமாதானப்படுத்துகிறார். சரி,
அவருக்கு ஒரு உண்மை புரியவில்லை. அந்த உண்மை நம்முடைய சுவாமிக்கு நன்றாக புரிந்துவிட்டது. அந்த உண்மை என்னவென்றால், உரவக்கொண்டாவிலும் சுவாமியினுடைய புகழை பெருமையை நாலாபுறங்களிலும் பரவச் செய்வதற்கு அவருடைய சகோதரரே ஒரு கருவியாக இருக்கப் போகிறார், ஒரு சாதனமாக இருக்கப் போகிறார், ஒரு காரணமாக இருக்கப் போகிறார் என்ற உண்மை சுவாமிக்கு நன்றாக புரிந்துவிட்டது. ஆனால் எதுவும் அவர் பேசவில்லை. சரி என்றார். ஆக சுவாமியை மீண்டும் உரவக்கொண்டா அழைத்து சென்று பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் சேர்த்து விடுகிறார். ஆனால் இந்த முறை அவருடைய கல்விக்கூடத்தில் அவரோடு கூட பயின்று கொண்டிருக்கும் சக மாணவர்கள் எல்லோருக்குமே அவரை பற்றி தெரிந்துவிட்டது. ஆகையால் அவரோடு உயிருக்கு உயிராக அவர்கள் பழகுகிறார்கள். அவருக்கு தங்கள் வீட்டிலிருந்து உணவை கொண்டு வந்து ஆசையாக ஊட்டி விடுகிறார்கள். அப்படி ஒரு அன்பான ஒரு குடும்பமாக அந்த கல்விக்கூடம் அவருக்கு தன்னுடைய அன்பை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆக வியாழக்கிழமை வந்தது. அவ்வளவுதான். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர் மட்டுமல்ல, என் தலைமை ஆசிரியரும் வந்து அவருக்கு சிரம் தாழ்ந்து வணக்கங்களை தெரிவித்து மலர்களையும் கனிகளையும் இனிப்பு பதார்த்தங்களையும் கொடுத்து என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி என்றாராம். அவருடைய சகோதரருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமா என்று பார்த்தால் அது இல்லை. அந்த சுற்றி அந்த பற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் சொல்லுவோமே, அங்கே அந்த கிராமத்தில் இருக்கும் எல்லோருமே அங்கே வந்து விட்டார்களாம். எல்லோரும் வந்து சுவாமியை வணங்குகிறார்கள், பூஜை செய்கிறார்கள், சூடம் ஏற்றி காண்பிக்கிறார்கள், ஊதுபத்தி ஏற்றுகிறார்கள், மலர்களால் அர்ச்சனை செய்கிறார்கள். சுவாமி சிரித்துக்கொண்டே இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த இடத்தில் தான் முதலாக ஷீரடி சாய்பாபா உடுத்தியிருந்த கஃப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கியை அவர் சுவாமி வரவழைத்து எல்லோருக்கும் காண்பிக்கிறார். அதே மாதிரி அவருடைய அந்த துணி என்று சொல்லக்கூடிய அந்த அருமருந்தாகிய உதி இருக்கிறதவளா, அந்த உதியை வரவழைத்து எல்லோருக்கும் கொடுத்தாராம். பொது வழியில் முதலாக ஷிரடி சாய்பாபாவினுடைய அங்கியை வரவழைத்து காட்டிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெற்றது. அதற்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னவென்றால், பல்வேறு வைத்தியர்கள் மத்தியில் சுவாமியை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லோரும் நாடகம் ஆடிக்கொண்டிருந்த பொழுது ஷீரடியிலிருந்து ஒருவர் உத்தியோக பணி நிமித்தமாக மாற்றலாகி சாய்பாபாவினுடைய பரம பக்தர் ஒருவர் அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார். அவர் பாபாவினுடைய படத்தை வைத்து வணங்குவதை இந்த ஊர் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். சரி, அவரிடம் ஒருவேளை நம்முடைய சுவாமியை அழைத்து சென்றால் சுவாமி என்ன சொல்கிறார் என்பதை அவருக்கு ஒருவேளை தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கூறி நம்முடைய சுவாமியை அவரிடம் அழைத்து செல்லலாம் என்று அவரிடம் கொண்டு செல்கிறார்கள். அவர் ஒரு சாமானிய மனிதர். அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு இவரை பார்த்தால் வேறொன்றும் தெரியவில்லை, மனநிலை சரியில்லாதவர் போன்று தோன்றுகிறது, இவரை மருத்துவமனையில் சேர்த்து விடுங்கள் என்றாராம். அப்பொழுது சுவாமி சிரித்துக்கொண்டே அவரிடம், ஆமாம், நான் பைத்தியம்தான். ஆனால் நீங்கள் யார்? பூஜாரி அல்லவா? தினமும் ஷிரடி சாய்பாபாவை பூஜிக்கும் நீங்கள் இன்று ஏன் பூஜை செய்யவில்லை? சாய்பாபாவின் உதியை இட்டுக்கொள்ளும் நீங்கள் இன்று ஏன் அதை செய்யவில்லை? இதோ பாருங்கள், இந்தாருங்கள், இந்த உதியை நான் வரவழைத்து தருகிறேன் என்று கூறி துனியிலிருந்து வரக்கூடிய இந்த அற்புதமான அருமருந்தாகிய பொக்கிஷமாகிய அந்த உதியை தன்னுடைய கையில் வரவழைத்து அவருடைய கையில் அளித்தார். மேலும் அவருடைய கையில் அந்த உதி என்று சொல்லக்கூடிய அந்த விபூதி பெருகி கொண்டே வந்தது. விபூதிக்கும் உதிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், உதி என்பது சாம்பல். அந்த அக்னி குண்டத்தில் 33 தேவர்களும் சூழ்ந்திருக்க அங்கே நல்ல வாசனை திரவிய பொருள்களை, மருந்து பொருள்களை, மூலிகை பொருட்களை வைத்து எரித்து அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு அருமருந்து சாம்பல். விபூதி என்று சொல்வது மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு சாம்பல். ஆக இவை இரண்டிற்கும் இதுதான் வித்தியாசம். ஆக ஷிரடி சாய்பாபாவினுடைய உதியை வரவழைத்து தரும்பொழுது அவருடைய கைகளில் அந்த உதி பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறதாம். சுவாமியினுடைய கைகளில் சுவாமி அந்த உதியை நாலா புறங்களிலும் சென்று தூவுகிறார். அந்த இடமே அந்த உதியினுடைய ஒரு வாசனையால் நிரம்புகிறது. இதை பார்த்து அவர் பயந்து விடுகிறார்.
என்னுடைய ஷிரடி சாய்பாபாவே நேரில் வந்து விட்டார் என்று சொல்லி அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறார். ஆக இப்படியாக இந்த சுவாமியினுடைய புகழ் நம்முடைய புட்டபர்த்தியிலிருந்து துவங்கி கமலாபுரம், புஷ்பகிரி, உரவக்கொண்டா, தர்மாவரம் இப்படி பல இடங்களில் பரவத் தொடங்கியது. எல்லா சுற்றிப்பட்ட எல்லா கிராமங்களிலிருந்து மக்கள் வந்து மக்கள் கூட்டம் வைத்து கொண்டது. அவரும் எல்லோருக்கும் பொறுமையாக எல்லார் கேட்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்தார். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்தார். எல்லோரிடமும் தன்னுடைய அன்பை பொழிந்தார். அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்கவில்லை. அவர் என்ன சொல்வாராம், இந்த மழை, சூரியன், காற்று இவையெல்லாம் பாரபட்சம் பார்க்குமா? மனிதர்கள் மட்டும் ஏன் பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்று கேட்பாராம். அப்படி சுவாமியினுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. இப்பொழுது சுவாமி தான் முழுமையாக ஒரு பூரணமாக இறைவனுடைய அவதாரம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு சமயமும் வந்துவிட்டது. அது எப்படி என்றால், அந்த சுவாரஸ்யமான ஒரு அற்புதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை அந்த ஹொசப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இந்த ஹம்பி என்று சொல்வார்கள், அந்த காலத்து பழங்காலத்து நாகரிகத்தில் மிகச்சிறந்து விளங்கிய ஒரு தலை சிறந்த நகரமாக விஜயநகர பேரரசு, அந்த பெரிய மன்னர்கள் வாழ்ந்த அந்த இடம் அது. கோட்டை கொத்தளங்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், யானைகள், ரதங்கள், பதாகைகள், பெரிய பெரிய கடைகள், இதெல்லாம் வந்து அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மிக புகழ் பெற்றிருந்த, பிரசித்தி பெற்றிருந்த ஒரு இடம் வந்து அந்த ஹம்பிங்கிறது. அங்கிருந்து அந்த பக்கத்தில் இந்த ஹொசப்பேட்டையிலிருந்து அவருடைய சகோதரருடைய நண்பர் ஒருவர், சத்யாவை இங்கு ஹொசப்பேட்டைக்கு அழைத்து வா, இங்கும் சிலர் அவரை காண விரும்புகின்றனர் என்று சொன்னவுடன் மறு பேச்சு பேசாமல், ஏனென்றால் அவர் சகோதரருக்கு இப்பொழுது நம்முடைய சத்யா நம்முடைய கட்டுக்குள் அடங்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்டார். ஓரளவு புரிந்து கொண்டார், முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சரி என்று சம்மதித்தார். சம்மதித்து சுவாமியை அழைத்து கொண்டு ஹொசப்பேட்டைக்கு அவருடைய நண்பரோடு செல்கிறார். அங்கு மற்ற நண்பர்கள், அவருடன் கூட பணிபுரிபவர்கள், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று கொண்டு சுவாமியை தரிசிக்கின்றனர். பல கேள்விகளை கேட்கின்றனர். எல்லோருக்கும் பதில் சொல்கிறார். எல்லோருக்கும் விபூதி, மலர்கள், கல்கண்டு எல்லாவற்றையும் வரவழைத்து தருகிறார். இதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சுவாமிக்கு அப்பொழுது ஒரு 14 வயது இருக்கும். ஆச்சரியப்பட்டார்கள். தெய்வத்தினுடைய ஒரு அவதாரமே ஒரு குழந்தையாக வந்து நம்முடைய கிராமத்திற்கு என்று வந்திருக்கிறது, நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் தரிசித்தார்கள். அந்த சமயத்தில் என்ன ஆயிற்று, விருப்பாட்சிநாதர் சொல்லிட்டு அதில் வந்து மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அது, விருப்பாட்சி கோவில். அந்த ஒரு அதில் வீற்றிருக்கும் அந்த ஈசனை விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் வேண்டிக் கொண்டு எல்லா காரியங்களையும் அவர்கள் சாதிப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஈசனுடைய ஒரு திருக்கோயில் இது விருப்பாட்சி கோவில். அந்த திருக்கோயிலுக்கு சுவாமியை அழைத்து கொண்டு எல்லோருமாக இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், நம்ம அந்த ஆலயத்தில் விருப்பாட்சிநாதரையும் தரிசித்து விட்டு செல்லலாம் என்று சொல்லி எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தினுடைய அமைப்பே பார்த்தீர்கள் என்றால் பழங்கால அந்த பேரரசு மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த அமைப்பு, அதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவற்றை பார்த்து சுவாமி அந்த பிரகாரத்தை சுற்றி அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் எல்லோரும் சென்று சுவாமியை தரிசனம் செய்வதற்காக உள்ளே சென்று விட்டார்கள். நம்முடைய சுவாமி இங்கே வெளியே பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிரகாரத்தினுடைய அழகை ரசித்து கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே செல்லவில்லை. அவர் உள்ளே வரவில்லை என்பதையும் யாரும் கவனிக்கவில்லை. எல்லோரும் உள்ளே கருவறைக்குள் சென்று சுவாமியை தரிசிப்பதற்காக செல்கிறார்கள். அங்கே கருவறைக்குள் அர்ச்சகர் ஆரத்தி காண்பிக்கிறார். அந்த அற்புதமான இந்த ஆரத்தி ஒளியில்
திருவிக்கிரகத்தை மூர்த்தியை தரிசிக்கும் பொழுது பரம ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் ஏற்படும். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்படி இந்த குகையில் இருந்த அந்த ஈசனை ஆரத்தி காண்பிக்கும் பொழுது என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! இந்த அற்புதத்தை பற்றி சொல்லவே முடியாது. நாம் எல்லோருடைய கண்களிலும், அங்கு ஒருவர் இருவர் அல்ல, அங்கு அந்த தரிசனத்தை பார்க்க சென்றிருந்த அத்தனை பேருடைய கண்களுக்கும் அந்த ஹாரத்தியின் மூலம் சிவலிங்கத்தின் மேல் நம்முடைய சுவாமி சத்யசாயி பாபாவினுடைய உருவம் தெளிவாக தெரிந்ததாம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். என்ன, நம்முடைய சுவாமியினுடைய உருவம் இங்கே தெரிகிறதே, அப்படியானால் அவர் யார்? அப்பொழுதுதான் அவர்கள் யோசிக்க துவங்கினார்கள். அப்படியும் அவருடைய சகோதரருக்கு ஒரு சந்தேகம், நம்மோடு கூட வரவில்லையே, சத்யா எங்கே போனார்? அவர் இங்கே சிவலிங்கத்தின் மேல் எப்படி தெரிகிறார்? எதற்கும் வெளியில் சென்று ஒரு முறை பார்த்து விடலாம் என்று சொல்லி விரைவாக ஓடிப்போய் பிரகாரத்திற்கு நிற்கக்கூடிய அங்கே பிரகாரத்தில் அங்கே வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமியை சென்று பார்க்கிறார். சுவாமி அமைதியாக வானத்தையே பார்த்தபடி அங்கே அமர்ந்திருக்கிறார். மறுபடியும் மீண்டும் விரைந்து ஓடி வந்து சிவலிங்கத்தை பார்க்கிறார். அங்கும் சுவாமியை பார்க்கிறார். இது என்ன ஆச்சரியம்! அவருக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. வெளியில் வந்த எல்லோரும் உள்ளே இருந்த சுவாமி தான் வெளியேயும் இருக்கிறார் என்று சொல்லி சுவாமியை வணங்கினார்கள். எல்லோரும் நமஸ்காரம் செய்து சுவாமியை பணிந்து வணங்கினார்கள். நாம் தேடி வந்த ஒரு சுவாமி இவர்தான் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்பொழுதுதான் பொது வழியில் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் பொது வழியில் செய்து காண்பிக்கிறார் சுவாமி. அன்று வழக்கம் போல் அந்த இடத்தில் ஒரு வியாழக்கிழமை வந்துவிட்டது. அவ்வளவுதான். அங்கே சுற்றி இருக்கின்ற எல்லோரும் வந்திருந்து சுவாமியை வணங்கி பூஜை செய்து அவர்களுக்கு கனிகள் இனிப்புகள் எல்லாவற்றையும் சுவாமிக்கு அளிக்கிறார்கள். சுவாமி அவற்றை எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறார். அவருடைய மகா பிரசாதமாக எல்லோருக்கும் அளிக்கிறார். அப்போ அந்த கூட்டத்தில் இந்த க்ஷயரோகம் என்று சொல்வார்கள் எல்லாம், ரோக நோயால் பீடிக்கப்பட்டு கை கால்கள் எல்லாம் சூம்பி தளர்ந்து கால்கள் எடுத்து வைக்க முடியாத நிலையில் தரையில் தவழ்ந்து கொண்டு ஒருவன் சுவாமிக்கு அருகில் வந்தான். சுவாமிக்கு பக்கத்தில் வந்து அவன் பாதங்களை பிடித்து கொண்டான். கருணையோடு சுவாமி அவனை பார்த்தார். பார்த்துவிட்டு அவனால் எழுந்திருந்து ஒரு அடி கூட நடக்க முடியாது. சுவாமி என்ன செய்தாராம், தன்னுடைய கருணையோடு தன்னுடைய அந்த கரங்களால், திருக்கரங்களால் அவனை ஒரு முறை தடவி கொடுத்தாராம். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! ஒரு அடி கூட எடுத்து வைத்து நடக்க முடியாத அவன் ஒரு மைல்கல் தொலைவு எழுந்திருந்து விரைவாக நடந்து ஓடினானாம். எல்லோரும் இந்த அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர்க்காரர்கள் அதுவரை அவன் எப்படி இருந்தான், இருந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பதற்கே பல மணி நேரமாகும், அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒருவன் ரோக வியாதியால் முழுவதுமாக பீடிக்கப்பட்டவன், இன்னும் சிறிது நாட்களில் மரணமடைந்து விடுவான் என்று எல்லோரும் நம்பியவர்கள், அப்படிப்பட்டவனை எழுந்து ஓட வைத்த அந்த அற்புதத்தை பார்த்து, ஆகா, இவர் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அவதாரம், இவரை சந்திப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம், இப்படிப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய ஒருவர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாரே என்று ஆனந்தமாக சுவாமியை நமஸ்காரம் செய்து தங்களுடைய வீடுகளுக்கு அன்போடு அழைத்து உபசரித்து எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டுமோ அவ்வளவு ஒரு அன்பை பொழிந்தார்களாம் எல்லாரும். இதில் ஆனந்தம் என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கால்நடைகள் என்று சொல்லுவோமே, ஆடு மாடுகள் பசுக்கள் எல்லாம் சுவாமியை சூழ்ந்து கொண்டு ஏதோ கோகுலத்தில் கிருஷ்ண பரமாத்மா அமர்ந்திருப்பம் ஒரு காட்சியை போல இருந்ததாம். அங்கு அந்த இடத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், இந்த ஆய்வாளர் என்று சொல்லுவோமே, அவருக்கு சுவாமியின் மீது அலாதி பிரியம். சுவாமியோடு அங்கு இருந்தவரை, அந்த ஹொசப்பேட்டை அந்த பகுதியில், விருப்பாட்சி பகுதியில் இருந்தவரை அவரோடையே கூட இருந்தாராம். அவர் வேலைக்கு செல்லாமல் அவர் இரவு பொழுது வரை அவரோடையே கூட இருப்பாராம். பிறகு பிரிய மனமில்லாமல் வீட்டிற்கு சென்று தூங்குவாராம். மறுபடியும் பொழுது விடுந்தவுடன் குளித்துவிட்டு வந்து விடுவாராம் சுவாமியை பார்ப்பதற்கு. அப்படி ஒரு பிரியமாக இருந்தார். ஆக விருப்பாட்சியிலிருந்து மீண்டும் புறப்பட்டு ஹொசப்பேட்டையிலிருந்து கிளம்பி உறவக்கொண்டாவிற்கு அவர்கள் அன்று காலை கிளம்ப வேண்டும்.
எல்லோரும் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய ஓடி வந்தாராம். சுவாமி, என்னை விட்டு தாங்கள் பிரிவது நியாயமா? எப்போதும் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னை விட்டு பிரிந்து செல்லாதீர்கள் என்று சொல்லி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்ததாம். இப்போ சுவாமி சொன்னாராம், உன்னை விட்டு நான் எங்கே செல்ல முடியும்? எப்போதும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எல்லோரும் உறவக்கொண்டாவிற்கு புறப்பட்டு வருகிறார்கள். பழையபடி சுவாமி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து விட்டார். மறுபடியும் பாடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. இப்படி இருக்க திடீரென்று ஒரு நாள், ஒரு அக்டோபர் மாதம் 20ஆவது தேதி, அதுவும் 1940ஆவது வருடம், சுவாமிக்கு என்ன தோன்றுகிறதாம், ஏதோ ஒரு தெய்வ சங்கல்பம் அவருக்குள் நுழைந்து அவரை இந்த சமுதாயத்திற்கு யார் என்பதை அறிவிக்க வேண்டும். இதுவரை அவர் வாழ்ந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனிமேல் அவர் புதிதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு தெய்வ சங்கல்பம் அவருக்குள் ஏற்படுகிறது. அவர் அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர் என்ன செய்கிறாராம், விரைவாக பள்ளியிலிருந்து ஓடி வந்து விடுகிறாராம். ஏன் இப்பொழுதுதானே சத்யா பள்ளிக்கூடத்திற்கு சென்றார், மறுபடியும் திரும்ப வந்து விட்டானே, என்ன ஆயிற்று, ஏதாவது மறந்து வைத்து விட்டானா என்று சொல்லி அந்நியார் அவர்கள் எட்டி பார்க்கிறார். தன்னுடைய பையை தூக்கி வீசி எறிகிறார். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தினர் இனிமேலும் நான் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் இனிமேலும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இனியும் உங்கள் சத்யா இல்லை. நான் சாயிபாபா. எனக்காக இந்த சமூகம் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கடமைகள் என்னை அழைக்கின்றன. என்னை யாரும் தடுக்க வேண்டாம். இனியும் நான் இங்கே வந்து தங்க முடியாது. என்னை தேடி வந்து உங்களை நீங்களே சித்திரவதை செய்து கொள்ளாதீர்கள். என்னுடைய பாதை வேறு. எனக்கு இறைவன் இட்ட கட்டளையை நிறைவேற்ற துணை செய்யுங்கள். என்னை தேடாதீர்கள். இப்படியெல்லாம் ஒரு ஆணித்தரமாக அவர் உரைத்த பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்து விட்டார்களாம். அவருடைய தமையனாருக்கும் விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அவரும் ஓடி வருகிறார். அவருடைய அந்நியார் கெஞ்சுகிறார், சத்யா, நீ அப்படி சொல்லாத, எங்களுக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டபொழுது, நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். அவருடைய தமையனாரும் ஓடி வருகிறார். சத்யா, எங்களை விட்டு செல்லாதே என்கிறார். பகவானுடைய சங்கல்பம் அதுவாக இருந்தால் அதை மீறி என்ன செய்ய முடியும்? ஆக பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சாஸ்திரி ஓடி வருகிறார். எங்களை விட்டு எங்கேயும் செல்லாதீர்கள். உங்கள் சகோதரர், உங்களுடைய பெற்றோர் எல்லாம் ரொம்ப துன்பப்படுவார்கள் நீங்கள் இல்லாமல். தயவு செய்து எங்கேயும் போகாதீர்கள் என்று சொன்ன பொழுது எல்லோரும் சுவாமியை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தார்களாம். பார்த்தவுடன் அப்படியே அவர் சுவாமியினுடைய கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னாராம். அவர்கள் கண்ட காட்சி என்ன தெரியுமா? சுவாமியினுடைய தலையை சுற்றி பிரகாசமான ஒரு ஒளி வட்டத்தை அவருடைய குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அங்கு கண்டார்களாம். அதை பார்த்தவுடன் எல்லோருக்குமே ஒரு உள்ளத்தில் ஒரு பரவச நிலை ஏற்பட்டு விட்டது. எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு சுவாமியை நமஸ்காரம் செய்கிறார்கள். இந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சுவாமி அங்கிருந்து வேகமாக திரும்பி பார்க்காமல் சென்று விடுகிறார். இது இறைவனுடைய சங்கல்பம். திரும்பி பார்க்காமல் சென்று ஒரு 14 வயது அவருடைய சகோதரர் இவ்வாறு நினைக்கிறார், 14 வயது நிரம்பி இருக்கும் என்னுடைய சத்யா இனிமேல் எங்கு செல்வார், எங்கு தங்குவார், யாரை பார்ப்பார், அவருக்கு சாப்பாடு யார் அளிப்பார்கள்? இன்னும் அவர் தன்னுடைய குடும்பத்தினர், அவர் ஒரு குழந்தை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, இதே போன்ற சிந்தனையை இன்னும் அவரிடமிருந்து வெளியே விலகவில்லை, முழுமையாக விலகவில்லை. இப்படியெல்லாம் ஒரு பயத்தில் அவர் எங்கு செல்வார் என்ற குழப்பத்தில் அவரை நோக்கி செல்ல வேண்டாம், அவருக்கு பின்னால் வர வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார். பயத்தில் இருந்த பொழுது சுவாமி எங்கு சென்றார் என்ற தொடர்ந்து இந்த ஒரு அற்புத லீலைகளை நாம் காண்போம்.
ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.